ஹாய் திஸ் குரன் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் கிரவுண்ட் டிவி. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் அப்பா அம்மா 3 பேர் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் அம்மா அப்பா வந்து ஒரு 5 days 6 days வந்து சென்னையில் இருக்க போகிறேன்னு சொன்னாங்க. அண்டு இங்கே இருந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்லாம் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. ஸோ இங்கேயே ரொம்ப இருந்து போர் அடிச்சுருந்தாங்களா, ஸோ எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். படத்துக்கு மாலுக்கு எதுக்குமே அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பாண்டிச்சேரி போய்ட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். ஸோ அங்கேயே போய் மறுபடியும் பீச்சு தான் இருக்கும். ஆரோவில் போனால் நல்லாயிருக்கும் மட்டும் தான் நினச்சிருந்தோம். ஸோ இப்போ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கிற ரூட்டில் குடுவாஞ்சேரி தாண்டி வி ஆர் பார்க் அட் சரவண பவன். அண்ட் உள்ள உட்காந்து இவங்க ஆனியன் பஜ்ஜி டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ திஸ் vlog is going to be about what we are doing in Pondicherry. So let's go. So we are sitting inside a Sarana Bhavan in குடுவாஞ்சேரி ரோடு கிட்ட. இப்போ தான் வந்து ஒரு ஆனியன் பஜ்ஜி அண்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனியன் பஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ நாளைக்கு ஆரோவில் போகிறது இல்லை வந்து பீச் போகிறது இதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல. பட் ப்ராபப்ளி வந்து ஆரோவில் தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் போகணும்னு நினச்சேன். ஸோ அதை இது பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஹியர்ஸ் டேட் அண்ட் அம்மா வெஹிக்கிள் இருக்காங்க. அம்மா தெரியுதாங்களா? அதான் இருக்காங்கல்ல. ஸோ யா ஸோ ரோட்டில் போயிட்டு பார்ப்போம். மழை வேற மாதிரி இருக்கும். மழை வேற மாதிரி இருக்கும். ரைட்டா? கொஞ்சம் மழை பெஞ்சா ஏமா வீட்டுக்கு போனோம்? இப்போ வாங்க போவோம்மா. 53 கிலோமீட்டர் வந்துட்டோம். மழை பெஞ்சுதான் வீட்டுக்கு போயிடலாமான்னு கேக்குறீங்க. திருப்பூரா வண்டிய பாண்டிச்சேரியில என்னமா பண்ணலான்னு இருக்கீங்க? சரக்கடிக்கு போறீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆமா, பாண்டிச்சேரியில என்னமா பிளானு? தெரியலையே. நீங்க 2 பேரும் போனோம்னு நீங்க, அதனால நானும் பின்னாடியே வரேன். நீங்க என்ன உங்களுக்கு பாண்டிச்சேரியில பாக்குறதுக்கு எதுவும்? பாண்டிச்சேரியில பாக்குறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. சீ ஃபுட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இருந்தா ஏதாவது சாப்பிடலாம். குக்கர் ரெடி பண்ணணும். அதோட பாண்டிச்சேரி அதெல்லாம் இங்க போயிடும். என்ன ரெடி பண்ணணும்? குக்கர் அதெல்லாம் கிடையாது. யாரும் சொல்லக்கூடாது. ஆரோவில் நல்லா இருக்கும். ஆரோவில் என்ன இருக்கும்? ஆரோவில்ல ஃபாரினர்ஸ்லாம் ஸ்டே பண்ணிருப்பாங்க. நம்ம ஃபாரினர்ஸ்க்கு கிராமர் கேட்க சொல்லி அவங்களுக்கு எதுக்குமா கிராமர் சொல்லி கொடுக்குற? அவங்களோட லாங்குவேஜ் இதுவும் ஆக்சென்ட் நம்மளோடது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா, என்ன சொல்லுவாங்க கிராமர் கேட்காது. இன்டர்நேஷனல் பிராண்ட் அப்படின்னு. என்னமா கம்பெனி டூரா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? சரி. போட்டு அவன்கிட்ட சொல்லி 999 ஒரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க. நான் இல்லடா, கிராமர் கேட்காது இது இந்தியன் பிராண்ட் கிடையாது, இன்டர்நேஷனல் பிராண்டா மாற போகுது. அந்த 2 டெஸ்டிமல் வாங்கிட்டு வந்தேன். அதனால நீங்க பார்த்து நீங்க 4 கோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ பாண்டிச்சேரிக்குன்னு பெருசாக பிளான் இல்லை. எனக்கும் அப்பாக்கும் ஆரோவில் பார்க்கணும். அம்மாவுக்கு குக்கர் ரெடி பண்ணணும். ஆசிரமம் பார்க்கணும்டா. அதான் ஆரோவில் அரவிந்தர் ஆசிரமம். அதானா? அரவிந்தம் வந்து அந்த ஊருக்குள்ள உள்ளது. அது அந்த உள்ள போய் அந்த இது சமாதிக்கிட்ட உட்கார்றது. சமாதி உள்ளது. அது பேர் அது ஒண்ணுதான். இப்போ பாண்டிச்சேரி உள்ளே வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி லிட்டில் டார்க். அண்ட் இப்போ ஒரு இடத்துல போய் ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு பீச்சுக்கு போகலாமா இல்லை பார்க்குக்கு போகலாமான்னு படுத்து தூங்கலாமான்னு பார்க்கணும். அண்டு ஃபஸ்ட்டு ஒரு ராணி ரெசிடென்சி ஒரு இடம் பார்த்தோம். பட் அது ரொம்ப அவுட்டரில் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு சூப்பர் ஓயோ டவுன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வெரி டீசென்ட். இங்கே இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ அது போயிட்டு ஜெம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இங்கே தான் நான் ஷூட்டுக்கு நான் இங்கே தான் வந்தேன். இங்கே தான் வந்து இங்கே தான் சாப்பிட்டேன். இங்கே ஒரு வெளியே ஒரு கடை இங்கே தான் சாப்பிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிட்டு சொல்கிறோம். A few minutes later. ஹாய்.
இப்போ ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள் அம்மா படிக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து எங்கே போகலாம் அப்படின்ற பிளானிங் இருக்குது. எங்கேம்மா போகிறோம் அடுத்து குளிச்சுட்டு வாங்க. எங்க கூட்டு போறியோ டிரைவருக்கு சார்ஜர் 2 பேரும் சார்ஜர் எடுத்துடல, சார்ஜரே கொண்டு வரல. கார்லாம் சார்ஜ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு நான் அங்கேயும் போட்டு இப்போ கார்லேயே போட்டு விட்டுருவாங்க. அதான்ப்பா பீச் மட்டும் போயிடும். நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. பீச் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடும். நாளைக்கு காலைக்கு ஆரம்பிக்கும் வரைக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு 2 மணிக்கு கிளம்பிடுவோமா? அதான போகிறோம் அங்கே. நாளைக்கு 11 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கு அடுத்த நாள் 24 hours 11. ஆமாம் நாளைக்கு ஈவினிங் இங்கே உட்காந்துடாதீங்க. இங்கே தான் தென்காசி டிக்கெட். போய் அங்கே வர கூட்டமா இருக்குமா? அப்பா அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்பா பார்க்காத கூட்டமா? கூட நான் வரல. 3 plate ஆப்பம், ஒரு இது 2 தேங்காய் பால், ஒரு கடலைக்கறி. 3 ஆப்பம், ஒரு 2 கோகனட் மில்க், ஒரு கடலைக்கறி. பீஃப் மட்டும் எனக்கு ஒரு சைடு. 3 ஆப்பம், 2 கடலைக்கறி, ஒரு கடலைக்கறி, 2 அது கோகனட் மில்க்கு, ஒரு பீஃப் சைட் டிஷ் மாதிரி. அது என்ன நல்லாயிருக்கும்? ரோஸ்ட் இருக்கு, செமி ரோஸ்ட். பீஃப் ரோஸ்ட் ஒன்று கொடுங்க. அது எப்படி எத்தனை பீஸ் வரும்? செக் பண்ணி கொடுங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் என்னென்னா என்டே நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் இருக்கோம். என்னது நாடு அதை எடுத்துட்டாங்க. ஸோ ரூமில் செக்இன் பண்ணிட்டு பீச் போகலான்னு தோணும். பட் சாப்பிட்றதுக்கு இன்னும் கடை தரல. ஏன்னா பார்க்கிங் இது இஷ்யூ, ஸோ பார்க் பண்ண முடியல. ஸோ இங்கே என்டே நாடுன்னு கடை இருந்துச்சு. இட்ஸ் மலையாளம் கேரளா ஸ்டைலில் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ பீச் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே சாப்பிட்டுட்டு கூட பீச் அண்ட் ஸோ இப்போ இங்கே ஸ்கேன் பண்ணியிருக்கு. பட் அம்மாவோட ஃபோன் வந்து சார்ஜ் இல்லைன்றனால என்னோடய ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு வைஃபை எடுக்க முடியல. ஸோ ஃபிசிக்கல் மெனு வாங்கிட்டோம். அண்ட் அப்பா பாருங்கள் ட்ரௌசர் போட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஸோ நான் அப்புறம் இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பில் அமுக்குனா பில் வந்துடும். வாட்டர் கிளிக் பண்ணோன்னா வாட்டர் இருந்துப்பாங்க, வாட்டர் கிளிக் பண்ணலாம். பில் அமுக்கணுன்னா டன்னு அர்த்தம். வெரி குட். நீங்கள் ஒரு டேபிள்ஸும் சூப்பராக இருப்பாங்க. டேபிள்ஸ் ஆனால் அந்த பக்கம் ஏசி இருக்குது. பட் அங்கே வந்து நாங்கள் உட்கார முடியல. லாக் போயிடாது. கூப்பிட்டு வாட்டர்னு சொல்ல தேவையில்ல. ஆனால் வேறு ஏதாவது வேணும். இப்போ எனக்கு டேபிள் வேணும், இல்லை ஒரு பிளேட் மாற்றுங்கன்னு சொன்னோன்னா வெயிட்டர் கூப்பிடணும். இல்லை பில்லுன்னா பில்லுன்னு முடிஞ்சுன்னு அர்த்தம். அம்மா ஃபியூச்சரில் ஹோட்டல் அனுப்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கோம்மா. சிவகாசி ரோட்டில் இருப்பீங்க இந்த மாதிரி. ஸ்டூலுக்கு இது டேபிள் கணக்கு இருக்குல்ல, ஸ்டூல் கணக்கு ரோட்டில் தான் போட போகிறோம். டேபிள் 1 டேபிள் 2 மாதிரி ஸ்டூல் 1 ஸ்டூல் 2. இங்கிலீஷ் அகாடமி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டவுட்டு கிராமர்லையா? அவன் எப்படி அமுக்குவான் தெரியுமா? இப்படி அமுக்குவான். எனக்கு சேர்த்து ஒரே டிகிரி. எந்த டேபிளுக்கு டவுட் இருக்கு? எல்லா டேபிள் இருக்குது. இன்னுங்க டிஸ்கோ லைட் போட்ட மாதிரி எரியுது. அவ்வளோ டவுட்டா? கடலைக்கறி நிறையா தான் இருக்குது. கடலைக்கறி. Yeah, thank you. This is beef and this is கடலைக்கறி. இப்போ எனக்கு ஒன்று பதில் அப்படியாவா? பரோட்டா வாங்க. பில்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 578 தான்.
அப்பம் நீ பாருங்க 6 ரூபாய், கடலைக்கறி 104 ரூபாய், கோகோனட் மில்க் 23 ரூபாய் 81 பைசா, பீஃப் ரோஸ்ட் 190, புட்டு 20, நூறு பரோட்டா 23. ஸோ ஏதோ ஒரு பழைய வீட்டில் தான் வந்து அவங்க ரீஃபர்பிஷ் பண்ணி, இது நம்ம மாமா வீட்டில் இருக்குது. சுவிட்சு மட்டும் மாற்றிருக்காங்க. இல்லை சுவிட்ச் மாற்றிருக்காங்க. சுவிட்ச் இப்போ உள்ள சுவிட்ச் மாதிரி. பாருங்க சூப்பராக இருக்குது. போமா. அண்ட் ஒன்லி கூகுள் பே தான் ஒர்க் கான்ட்ரிங் கேஷ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சும்மா ஃபோன் எடுத்துக்கோமா. ஸோ நம்ம சாப்பிட்டது வந்து இங்கே தான் என்டே நாடு ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட். அண்ட் செமையாக இருந்துச்சு. ஐ வுட் டோட்லி ரெக்கமெண்ட். நான் வந்து இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டது கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு டீப் ஆல்சோ. ஸோ இஃப் யூர் இன் கேரளா, சாரி இஃப் யூர் இன் கேரளான்னு பாருங்க, அது வரைக்கும் போயிட்டேன். குட் ஜாப். இஃப் யூர் இன் பாண்டிச்சேரி, ப்ளீஸ் டூ ட்ரை தெம். இட்ஸ் லைக் ஃப்ரிக்கிங் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அம்மா வந்து ஏதாவது ஒரு சரக்கடிக்கிற கடைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து சார்ஜர் கொண்டு வரல, ஸோ சார்ஜர் வாங்கணும் இருந்தாலும். ஸோ எங்கள் டாக் மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தா மகாராஜா பார் அப்படின்னு இருக்குது. அங்கே வச்சு அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சிடலாம். அதனால் அம்மா அப்படியே அங்கே போய் நிற்க வச்சுட்டு அப்படியே நேக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடலாம். வா அப்படி நீ அப்படியே அங்கே நில்லு, நான் அப்படியே அங்கே அப்படியே காமிக்கிறேன். அப்படியே நீ அப்படி இன்னொரு படம் வச்சுக்கிறேன். ஸ்காட்ச், வாட்கா, ஜிம், ரம், பியர், பிராண்டி. உனக்கு என்ன வேணும்? இது வேண்டாமா? வந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸு? சரி வா போமா. இங்கேக்கா என்னெல்லாம் போட்டிருக்காங்க? அப்படி கேப்பியா நீ? அவர் அப்படிதான் பாக்குறாரு. எங்களுக்கு உரிமையானது நீங்கெல்லாம் மக்களே, நாங்கெல்லாம் போக ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான். அழிஞ்சீங்க. ஆமா, நாட்டோட தூண்டோட அழிஞ்சீங்க. ஆமா. இப்போ நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we order something on Blinkit. Okay, we order something on Blinkit. You might think it might be a ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஜூஸாக இருக்கலாம், ஏன் ஒயின்னு சரக்காக கூட இருக்கலாம். அப்படிலாம் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். குகன் ஒரு வேளை பாண்டிச்சேரியில் போய் சரக்கு போட ஆரம்பிச்சிருப்பா கூட எடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணது பிளாக் பாக்ஸ். இது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க. பிளாக் பாக்ஸ் ப்ரைம் அப்படின்னா நீங்கள் உடனே ஏதோ கஞ்சா கிஞ்சா ஏதோ ஓசிடிசி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இட் இஸ் பிளேயிங் கார்ட்ஸ். இவருங்க பாண்டிச்சேரிக்கு 30 வயசில் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து சீட்டு கட்ட ஆடுறோம் யாராவது ஒருத்தர் தெரியும் அப்படின்னா அது நானாக தான் இருக்கேன். ஏன்னா உலகத்துல நாங்கள் இது ஆக்சுவலாக 79 நல்லா இருக்குல்ல. இது பிளிங்கிட்ல இருக்கு. அது சம்திங். நான் வீட்டில் பைசைக்கிள்னு ஒரு பிராண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அது லைக் ஈவன் மச் கூலர். 3 பாக்ஸ். அப்படிலாம் இல்லைம்மா, சரக்குலாம் வாங்க போகிறேன். இது அங்கே இருந்துச்சுமா. நல்லா இருக்காப்பா கார்டு. ஹோம்ஒர்க்கில் ஒரு 2 ட்ரே உள்ள போட்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படிதான் ரொம்ப பிசினஸ் போட சொல்லி அதை வேற வீடியோல எடுத்துக்கிட்டு இல்லை காவிக்கல. இவ்வளோ பயங்கர பிசினஸ் போலே இருந்தால் இப்படி ஒரே 30,000. நாங்கள் ரம்மி விளாட போகிறோம், அதனால நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்களே. பை. தி நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. 2 நைட்டுக்கு நான் சீட்டு விளாண்டுட்டு இருந்துட்டு அப்புறம் அப்பா நல்லா தூங்கிட்டாங்க, அம்மாவும் நல்லா கரெக்டாக தூங்கிட்டாங்க. அப்புறம் காலை எழுந்திரிச்சிட்டு தான் போய் இட்லி, பூரி அண்ட் பொங்கல் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அண்ட் இப்போ எல்லோரும் கிளம்பிட்டு now we are going to go to அரபிந்து ஆசிரம். ஏன்னா அது 11:30 க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதை போடுறதுக்கப்புறம் நம்ம பீச் அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ போட்டிங்க என்ன போட்டிங்க? இது என்னிலேருந்து கேரளா தானே போனோம். இருக்கான்னு பார்க்க மட்டும் தானே போகிறோம். ஃப்ரீயாக இருக்காது, காசாக இருக்கும். அப்போனா ஃப்ரீயாக இருந்தால் ஏறலாமா? அப்போனா காசாக கண்டிப்பாக இருக்கும். மசில் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கவா நீ பாருங்க. ஃப்ரூட்ஸ் பேக் மட்டும் எடுத்து
தெரியுதா மசில்ஸு? சரி ஓகே. விஸ்வாசரின் பாகுபலி அப்படின்னு போட்டு 2 தடவை என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தியா? அட பாவிகளா, அது சத்யராஜா இல்லையா? அந்த குழந்தைய தூக்குறதுக்கு பதிலாக விஸ்வாசம் தூக்குறாங்களா? நேத்து வச்ச மீன் குழம்பு இன்னும் இருக்குதம்மா. அப்படி என்றால் இப்போது நாம் செய்ய வேண்டும் யுத்தமா. அரவிந்தோ ஆசிரமத்துக்கிட்ட ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சு. பாரதி பார்க்கு பாரதி பார்க்கா அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் ஏரியான்னு சொல்லிட்டு பயங்கரமா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெயிண்டிங், வால் பெயிண்டிங் இந்த வால் பெயிண்டிங் அப்படி தானே இருக்கு? எல்லாமே கலையை வந்து போயிருக்கேன். சர்வீஸா என்னப்பா வந்திருக்கோமா? வேண்டாம் வேண்டாம், அங்கே இடம் இருக்குது, கிளியராக பார்க் பண்ணிட்டோம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு. இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் பில்டிங் தானேம்மா? அப்படிமா இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் பில்டிங் தானே? ஃப்ரெண்ட்ஸ் மாடலா? இந்த மாதிரி கதவுலாம் தெரியல, அப்படிதான் முன்னாடி சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லி இப்போ யாரும் தெரிய போகுது? இங்கே யாரும் கேட்க போகிறாங்க, உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அரவிந்த் ஆசிரம். அண்டு காரை வந்து ஒரு வேறு எங்கேயோ இடத்துல பார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி கரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா 11:30 இது க்ளோசிங். ஸோ எங்களால் வந்து வி காண்ட் அஃபோர்ட் டு ஹேவ் இட் டம் ஹியர். ஸோ இப்போ வந்து இங்கே ஃப்ரீ ஃபுட்வேர் ஸ்டாண்ட் இருக்குது, பார்க் பண்ணிட்டு செப்பலை பார்க் பண்ணிவிட்டு இப்போ போகிறோம். உள்ள ஃபோட்டோஸ் அளவு கிடையாது. ஸோ அது கோயில் செய்கிறாங்க பேக். அரவிந்த் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு பெரிய பங்களா, அதுக்குள்ள இது வச்சுருக்காங்க, பூத்தொட்டியாக நிறையா வச்சுருக்காங்க. இந்த கிறிசாந்தமம் பூ தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. சாமந்தி பாட்னி ஸ்டூடெண்ட்னால கிறிசாந்தமம்லாம் சொல்கிறியா? சாமந்தி பூவில் அது வெரைட்டியாக வச்சுருக்காங்க. கலரில் நிறைய கலரில் இருக்குது. நடுவில் ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே அந்த சமாதி இருக்குது. அந்த சமாதி மேலே தண்ணி தூசியெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பந்தல் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பந்தல் போட்டிருக்காங்க. சமாதி மேலே பூ டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே போனால் அவரோட பப்ளிகேஷனில் உள்ள புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய பெங்காலி புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அரவிந்தோட புக்ஸ் வந்து அதர் லாங்குவேஜஸில் இருக்குது. ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ஹங்கேரி, ரஷ்யன் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும், அவ்வளோ இதை பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இருக்குது. அப்பா ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டாங்க. ஏற்கனவே அப்பா ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாங்க. ஒரே ரவுண்டு தான், ஒரு 10 நிமிஷத்துல சுற்றி வந்துடலாம். அந்த இதில் மெடிடேஷனுக்கு உட்காரலாம். அது ஒரு மாதிரி மனசாந்தியாக இருக்கும். உனக்கு மனசாந்தி கிடச்சிச்சா? நான் உட்காரல, மெடிடேட் பண்ணல. பண்ணுவியா இனிமேல்? அது தெரியல, நமக்கு தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு வரும். இது அடுத்து வந்து அருள்மிகு மணக்குள விநாயகர் போகிறோம். விநாயகர் டெம்பிள் போகிறோம். இது நான் வந்திருக்கேன் ஏற்கனவே. நான் போனால் வந்திருக்கேன், வந்தோம்ல. உங்களுக்கு அரவிந்த் ஆசிரமம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்போ வந்தீங்க? காரைக்காலுக்கு வந்தீங்க 14 வருஷத்துக்கு மேலே. இப்போ அது மாதிரி வரீங்களா? எவ்வளோ இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. போகிறோம் அவ்வளோதான், ஒன்றும் வேண்டிய இல்லை. அதுக்குலாம் நேற்று அதை நினச்சிக்க வேண்டியதான். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் போது நினச்சிட்டிங்கன்னா உனக்கு காப்பாற்றிடும், ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளோதான், காப்பாற்ற மாட்டேன். அதெல்லாம் வேலை வந்து அவ்வளோ தைரியமாக நல்லாச்சு. உனக்கு அந்த இது கிடைக்கும். அம்மா அப்பாவும் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. அண்ட் நாங்கள் என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம் காரை. ஸோ நான் வந்து மேப்ஸ்லேயே டேட்டா அரவிந்த் ஆசிரமம் சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. பட் அங்கேருந்து எனக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் தான் அரவிந்த் ஆசிரமம் ஆக்சுவலாக இருக்குது. அது ஆக்சுவலாக கூகுள் மேப்ஸில் டேட்டா போடாமல் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு வந்திருந்தால் பெட்டராக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்தோம். எல்லா இடத்துக்கும் நீங்கள் 100 ரூபா தான் அப்படின்றாங்க ஸ்டாண்டர்டாக. 1 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் 100 ரூபா தான் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் ஒரு ஆட்டோ எடுக்கல, அப்புறம் இன்னொருத்தன்ட்டு எடுத்து வந்து கரெக்டாக 11:07 இங்கே வந்தோம். அப்புறம் 11:15 11:20 கிட்ட வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளி மழை லைட்டாக தூடுற மாதிரி இருக்குது. ஸோ பீச்சுக்கு போகிறதா என்னன்ற பிளான் பண்ணணும். அடுத்து எங்கே போகலான்னு. இங்கே ஏதோ போட் ரைட் இருக்குது, போட்டிங் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கணும். பட் ஐ ஹேவ் டு கோ டேக் த கார் அண்ட் கம். ஸோ அந்த கார் இருக்கிற இடம் இப்போ எங்கன்றதை போய் கழிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல்சோ பிக் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் வெரி ஃபன். இன்றைக்கி வெதர் இஸ் ஆல்சோ ஃபைன். இட்ஸ் நாட் வெரி ஹாட் அண்ட் ஆல். அண்ட் மண்டேன்றனால பெருசாக க்ரௌடு கூட்டம் எதுவும் இல்லை. ஸோ பீச்சஸ்ல இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி குட். என்னம்மா பக்தி பயமா இருக்கீங்க 2 பேரும்? என்ன பண்ணீங்க? எப்படி என்ன இருந்துச்சு இதில்? இந்த கோயில் என்ன இருந்துச்சு? இங்கே வந்து மணக்குள விநாயகர். அவர் மணக்கோள விநாயகரா மணக்குள விநாயகரா, எதுக்காக அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. மணக்குளன்னு போட்டுருமா? இருக்கு. நான் மணக்குளவா இல்லை கோலம், ஆனால் அவர் ஏதாவது பிளைனாக தான் இருந்தார். மணக்கோலத்துல அந்த குளம் வந்து லாப்பா, குண்டு லாப்பா, இது குச்சி லாப்பா நினைச்சேன். இப்ப பார்த்தாதான் இது குச்சி இல்ல.
ஆனால் காலையில் 5:45 பள்ளி எழுச்சியா ம் அவர் எழுத்து பள்ளி எழுச்சின்னா எழுச்சி திருப்பள்ளி பல்லு விளக்குறது பல்லு விளக்குற டைமா பேசக்கூடாது 9:30க்கு முடியுது. இல்லை முதல்ல பீச்சுக்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் நடுவில் 12:30 to 4 வந்து பிரேக்கு. ம் யாருக்கு இப்போ இருக்கா? ஆமாம் ஏன்னா ஆமாம் ஓ தூங்குற டைமு நம்மள மாதிரி அவரும் தூங்குறாரு பண்ணுவோம் 2 நாள் ஆஃப்டர்நூன் நாப்பு. சரி அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. நல்லா மனமீதி கிடைச்சு உனக்கு? ரொம்ப இதாக இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது. போன தடவை எப்போ வந்தப்போ நான் வெளியில் நின்று பார்த்தேன், உள்ளே போன மாதிரியே எனக்கு ஞாபகமே இல்லை. அப்போ இன்னைக்கு மண்டே தானேப்பா, அதனால எல்லாமே ஃப்ரீயாக தான் பாருக்கும். வீக்கெண்ட் வரல சரி என்ஜாய் பண்ணீங்கல்ல? திருநெல்வேலியில் வச்சு நல்லா பலமாக இருக்கீங்க. ரூம்ல கொண்டு விட்டுறா. யார? ஆமாவையா? என்னதான் அவ்வளோதானே? ஆமா அவ்வளோ முடிஞ்சு. ஏய் போடுவேன். போட் ரைடு அம்மா கேட்டிருக்காங்க. ஓட்டுற அம்மா அப்பா அவனால கூட்டு போயிட்டு வா. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பீச் என்ட்ரு ஆகிட்டோம். பட் லைட்டாக தூரல் இருக்குது. தூரல் தெரியுதுல்லம்மா? ஸோ காரை வேறு தூரம் பண்ணி பண்ணியிருக்கோம். கண்ணு தெரியலையா? யூ கேன் ஃபீல் த தூரல்னு ட்ரிசில். இங்கே பாருங்க, இன்றைக்கி கூட்டமே இல்லை. நான் அப்பயும் வர்றப்பெல்லாம் வந்து வெயித்தனமாக கூட்டமாக இருக்கும், நடக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. மணி 12 ஓ செக்ரட்டரியேட் இங்கே தான் இருக்கா? அதான் விஜய் சொன்னது இங்கே தான் போய் எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே ஹோட்டலாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயா பார்க்க போனால் இங்கே நீங்கள் அப்படியே டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே வருங்க, நான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸ்டில் பீப்புள். எஸ். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, தேக்கோவளுக்கு மொத்தமே குக்கு குலி பவ ஹவுஸே, எனக்கும் குறையாத மவுசே, மேல அரசுகளுக்கும் தரசுகளுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே, குக்கு குலி பவ ஹவுஸே. கேட்டிங்களாப்பா? வில்லா இது கேட்டிங்கல்ல, எவ்வளோ ஆச்சு? இல்லை எவ்வளோ காமிச்சாங்க? 3600. என்ன வில்லா பேர்? சீ சைட் கெஸ்ட் ஹவுஸ். ஒரு சிங்கிள் ஆக்குபென்சினா 2500 தான். என்ன நம்ம பேசும் தேவையில்லை, இறங்கி வந்து கூட முடியல. இறங்கி வந்து பார்த்துக்க போகிறோம். என்னப்பா நெக்ஸ்ட் டைம் போயிடுவோம். சரிப்பா. அம்மா சொன்னா நீங்கள் சொன்னீங்களாம்மா? சொல்ல மாட்டேன். ஆமாம், நினச்சாலும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 2 பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக, நீங்கள் 2 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்பா என்னம்மா சொல்கிறாங்க? இல்லை த ரெட்ரீட்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. சரி, ஆனால் தமிழில் வந்து தி ரெட்ரீட்னு போட்டிருக்கு. எது கரெக்டு? ரெட்ரீட் இல்லை ரெட்ரீட்னு போட்டிருக்கு. ஆனால் அதனோட உச்சரிப்பு வந்து த ரெட்ரீட் தான். த ரெட்ரீட் தான். ஏன்னா தான் வரணும், ஏன்னா ஆறு தானே வந்திருக்கு. ஆமாம், வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் தீன்னு சொல்லுவோம். சரி எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கம்மா. அந்த ஊரில் சொல்லிட்டு வந்துடுறீங்களா ஹோட்டலில்? எனக்கு 1000 ரூபா கம்மி பண்ணுங்க, இந்த கன்சல்டேஷன் கொடுத்துருக்கனால அப்படின்னு சொல்லி. எங்கே போயிட்டுருக்கோம்? அதான் எங்கேயோ போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அங்கேருந்து பாரதி பூங்கால இருந்து கார் எடுத்துட்டு அப்படியே கேட்டு விசாரிச்சு வந்தோம். கார் எடுத்துட்டு நீ எடுத்துட்டு போகிற மாதிரி சொல்கிறேன். ஓட்டிட்டு வந்தேன். நீ உனக்கு தெரியாது, கொஞ்சம் டயர்டாக இருந்தியா, அதனால நான் ஓட்டிட்டு வந்தேன். சரி, எங்கே பார்த்துட்டீங்களா? எங்கே ஸ்கூபா டைவிங்லாம் இருக்கு, புரியா? இல்லைம்மா. சரி, இந்த இருக்கே தான் ரோடு. இது ரோடு தெரியுது. இப்போ எங்க பார்த்துட்டீங்களா? என்னடான்னு பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. தூரியா போயிட்டுன்னு போட்டுருக்கல, தூரியா போயிட்டு அப்படின்னு போட்டிருந்ததுல துப்ரியா பேட்டுன்னு போட்டுருக்கேன். தூரியா போயிட்டா அங்கே லைட் ஹவுஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. இங்கேயே மரீனா தான் பேர் இருக்குமா? அதான் சென்னையில் மெரினா. மெரைன்ற வார்த்தையே அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெரைன் பீச்சுக்கு போறோம், மெரைன் பீச் அப்படின்னா சி பீச்சுக்கு போறோங்கிற மாதிரி பேசி இருந்திருப்பாங்க. இவங்க அப்படியே அதை மெரினா பீச்னு வச்சிருந்திருப்பாங்க. சென்னையில லாங்குவேஜ் வந்து அப்படியே உருமாறுறது தானே. சென்னையில அதுதானா? ஆமா, அப்படியே தான் இருக்கும். இங்க வந்தவங்க சென்னைக்கு தானே வந்தாங்க. கடற்கரை பகுதியில ஃபுல்லா ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் இருந்தது இல்லடா. இந்த பார்த்து வராம பாருங்க வண்டியில் நம்மளை கேட்க வராம பாருங்க. ஸோ இப்போ போட்டிங்காக வரதுக்கு வந்திருக்கோம். அண்ட் யூ கேன் சி பாருங்க, எல்லாமே உள்ளே இருக்குது. அண்ட் அங்கே வந்து போட் இருக்குது. ஸோ இட் வில் பி அ பேட்ச் ஆஃப் 12 பீப்புள்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதா, இந்த மாதிரி தான் நம்ம போவோம். ஒரு 10-12 பேர் ஆட் ஆவாங்க. அண்டு
இங்கே பாருங்கள், இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இங்கே இருந்தால் நம்ம போகிறோம். இந்த போட்டில் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் 1 2 3 4 5 6 7 பேர் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பேட்ச் போயிருக்கு. இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். நான், அப்பா, அம்மா மட்டும்தான் இருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணோம். இதில் ஃபுல்லாக நான் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு கடை தான். ஈகிள் போட்ஸு, நியூ ஃபினிக்ஸு, இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டூரிஸ்ட் இது அந்த போட் வச்சுருக்கவங்க. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே உள்ளே போயிட்டுருக்காங்க. பாருங்க, தெரியுதா? அங்கே போயிட்டுருக்காங்க. அண்ட் யா, இட்ஸ் 1 hour டிரைவ் போல். 1 hour இருக்குமான்னு தெரில. பட் ஸ்டில் வெரி ஃபைன். டேட்டா நாங்கள் ஒரு இடத்துல நம்பர் கேட்டிருந்தோம். அவங்க உள்ளே வந்தோடனே பிடிச்சி எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. 12 பேர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னாங்க. 12 பேர்லாம் ரெடியாலாம் இல்லை. அண்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 more people or 3 more people to start the show. So let's see how it goes. இதுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. 3 பேர் லைஃப் ஜாக்கெட் போட்டு இப்போ அந்த 3 பேர் தான் இருந்தோம். அண்ட் 4 சேரில், அதனால் பக்கத்தில் ஒரு இதில் உள்ளே ஏற்றுறாங்க. ஸோ இதான் நம்மளோட பேட்ச்சு. யார் கோயிங் டு கோ இன். அண்ட் எல்லாமே வந்து 1 hourல கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கூட வந்துட்டு இருக்கலாம். வெளில வந்துட்டு வி கேன் ஈட் அண்ட் தென் வி கேன் கேரி வந்து அதே. ஹாய்.